ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொடைக்கானல் தான் வந்திருக்கிறோம். கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்கும்போது பழனி அடிவாரம். நல்லா இருக்கு, நல்லா கூலிங்காக இருக்கு. ஆனால் மழை தூருது, எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க மழை செம்ம ஜில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி. காலையில நல்லா இருக்கும். நாங்கள் டீ குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் டீ வாங்கிட்டோம். பாருங்க, பால்கனிலேருந்து எல்லாம் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொடைக்கானல் தான் வந்திருக்கிறோம். கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்கும்போது பழனி அடிவாரம் முருகன் மலை தான். பாருங்க, இதான் முருகன் கோயில் தெரியுதா? அடிவாரத்தில் இருக்கிறோம். இதுலேருந்து கொடைக்கானல் இப்போ தான் போகிறோம். கொடைக்கானல் போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குச்சி மிட்டாய் வாங்கி வச்சிருக்கா. பாருங்க, அப்புறம் டீ குடிக்க வந்தனாக்கா இவ்வளோ பண்ணுற சேட்டையெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டீ குடிக்க மாட்டேங்குது. ஓ என்னம்மா ஊதுறாலாம், ஊதுறாலாம் மாதிரி ஐடியா பண்ணுறா. என்ன வாங்கி வைக்கலான்னு டீ குடிக்க மாட்டேங்குதுவா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு டீ குடிச்சிட்டு தான் மலை ஏற போகிறோம். பழனி அடிவாரம். இதெல்லாம் டீ கடை, பெரிய டீ கடை. ஒரு சின்ன பொட்டிக்கிற மாதிரி வீடை போகணும். பாரு, கேரளா 65 கிலோமீட்டர் வீட்டில் ஓடுவோம். ரைட்டா அதோட போனால் நேரம் கோயிலுக்கு போகலாம். இந்த தெரியுது போனேன். இதோ தெரியுதுல்ல, இந்த இந்த விஞ்சு தான் அது ரோப்காரு. இது நடந்து போற ஸ்டெப். அந்தாண்ட ஒரு கம்பி ஒயர் ஓடிய கீழே இருந்து 2 போகும், மேல இருந்து 2 வரும். இது எப்படி நடந்து போவாங்க? இது வந்து எமர்ஜென்சி இதுல நடந்து போக மாட்டாங்க. இது பின்பக்கம் இருக்கு. நம்ம வந்து அந்த சைடு இருக்கு. இல்ல, இது ட்ரெயின் போறதா? இது கிடையாது, ட்ரெயின் போய் இது கிடையாது. இது ரோப்கார். இது கிடையாது ரோப்கார். ஏதோ ஏறதுக்கு இந்த பஞ்சாபர் தான் இருக்கு ரோப்கார். கொடைக்கானலுக்கு வந்தால் பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் உள்ளே விட்றாங்க. நாங்கள் பாஸு எடுத்துட்டோம். நாங்கள் செல்லில் தான் எடுத்தோம். அதை காமிச்சோன்னா விட்டாங்க. பாஸ் எடுக்காமல் வந்துடாதீங்க, உள்ளே விட மாட்டாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொடைக்கானல் மலை பாதி ஏறிட்டோம், பாதி இருக்கு. திரும்ப இவன்ட்டே வேற காமிக்கணுமா? எல்லாம் பாஸ் கேக்குறாங்க. என்ன பண்றாங்க? தென்னை மரம், பாக்கு மரம் எல்லாமே இருக்கு. பயப்பட தேவையில்லப்பா. ஊட்டியில போயிட்டு கண்ணாடியை திறந்து ஊட்டி ஓட்டமுல ஓட்டமுல மயில் 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 வந்துருச்சு. மயில் 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 இருக்கு, கோயில் இருக்கு, மலை ஏற பக்கம். சரி, நம்ம திரும்ப போவோமா? வரும் வரும் பாத்துக்கலாம். டவர் இல்ல. ஆமா, சுத்தமா டவர் இல்ல. ஊட்டி போலாம், கொடைக்கானல் போறோம். அதான் டவர் இல்ல. மேல ஊட்டியில வந்து மழை பெய்யுதான், அதனால வந்து கொடைக்கானல் போறோம். நிறைய வரும், பார்க்கலாம். நிறைய வரும். இங்க பாத்துட்டே ஆ இருக்கு நல்லா. மழை இருட்டாயிடுச்சு.
ஓ மண்டே நவுத்த வேண்டாம் ஃபுல்லாக இந்த வீடு தான் வருது வீடியோ எடுத்தாங்க அந்த ஆப்போசிட் வரைக்கும் இதே வீடு தான். சூப்பரா இருக்கு மலையை பாருங்க. இந்த கண்ணாடி அங்க பாருங்க மலையை, பெரிய மலையை பகுதியா சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல நின்று வீடியோ எடுத்தோம்னா இதுவே ரொம்ப ரிலாக்ஸாக தெரியும். சூப்பராக அழகாக கீர் போட்டு ஓட்டுறது மேனுவே இருக்காது. இல்லை ஓகே வரப்போதா போட்டுக்கலாம், கீரை போட்டு ஓட்டிக்கலாம். வரப்போதே. அங்க பாருங்க சூரியன் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல, சாயந்தரம் ஆயிடுச்சுல, சூரியன் மறையுதியா. அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சு சூப்பரா இருக்கு. இப்போ எடுத்துங்க. ஆமா அம்மா பயமா இருக்கு. சூப்பரா இருக்கு. கீழே இறங்கும் போது பார்த்துருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கொடைக்கானல் எடுக்கிற மட்டும் புள்ளே விட்டுறாங்க. பாதியில இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு கீழே ரோடு தெரியுதான்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. கார் வருது அங்க பாருங்க, கார் வருது. நாங்க பாதி ஏறிட்டோம், ஆனா பாதி ஏறணும். அதுக்குள்ளேயும் ஈவினிங் ஆயிடுச்சு. சூரியனும் மறைய போகுது. இங்க பாருங்க நிறைய கார் வருது. நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகுறாங்க. திருப்பி எல்லாரும் எங்களை மாதிரி இப்பதான் வராங்க ஏறி. ஹரி மதெல்லாம் இறக்கிருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா கூலிங்கா இருக்கு. ஆனா மழை தூருது, எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க மலை, நிறைய கார் கீழே இறங்குது. இதெல்லாம் நாங்க ஏறிட்டோம். அங்க பாருங்க எல்லாம் இறங்கி போட்டோ பிடிக்கிறாங்க நிறைய பேர். நம்ம காரை பாருங்கள், அப்படியே பாருங்கள். அரிய பாருங்கள்லாம் காரில் ஏறிட்டோம். ஹாய் ஹாய். கொடைக்கானல் வந்தாச்சு. ரூம் முடிச்சிட்டோம். ரூம் எப்படி இருக்கு பார்ப்போம் வாங்க. வந்தோடனே இங்கே இருக்கு டாய்லெட்டு. அப்படியே வாங்க. அப்படியே இதெல்லாம் வச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு கண்ணாடி வச்சுருக்காங்க. ஒரு டபுள் பெட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரூமு. அதோட ஒரு பால் கேன் கொடுத்துருக்காங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி. காலையில நல்லா இருக்கும், செம்மையா இருக்கு. ஆமா தண்ணி காலையில நல்லா இருக்கும். ஆமா காலைல. இப்போ 6 மணி காலையில் டீ வாங்கலான்னு போகிறோம். மழை பெஞ்சிட்டே இருக்குது. வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெளியில் சிப்புலாம் நிற்கிது. டீ வாங்கலான்னு போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்சிட்டே இருக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நாங்கள் அந்த காரு பாருங்கள் பார்க்கிங்கில் நிற்கிது. மழையாக பெய்யுது, எப்படி போகிறதுன்னு தெரியல. டீ வாங்கலான்னு பாப்பா. மழையா பெய்யுது, நல்ல மழை. டீ வாங்கலான்னு கடை எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லாரும் ஒதுங்கி விற்கிறாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கா டீ கடை. கொடை இருந்ததுன்னா போகலாம். சரி பார்ப்போம் எப்படி. டீ வாங்கலான்னு போகிறோம். அந்த டீ கடை ஒரு டீ கடை பார்த்துட்டோம். நல்லா இருக்குல்ல ஏரியா, சூப்பராக இருக்கு. வாங்க போகலாம். டீ வாங்க. அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கு, பரவாயில்ல. அப்படியே போவோமே, நல்லா தான் இருக்கு. போகலாம் டீ வாங்க. ஒரு நாளைக்கு நடந்தா என்ன பண்ணுது. வாங்க போகலாம், வாங்க போகலாமே. போயிட்டு அப்படியே போ. டீ வாங்கலான்னு. தண்ணி பாருங்க எப்படி ஓடும், சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. தண்ணி ஓடிட்டு
அது நல்ல தண்ணி, மழை தண்ணி தான். சரி போவோம், போவோம். டீ குடிச்சிட்டா மறுவேளை குளிர், ரொம்ப குளிர் அடிக்குது, அதனால டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். போகுது என்ன வருது பத்தலை கொண்டு நம்ம இருந்த ரூம் போய்தான் தூங்குறாங்க, நாங்கள் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அது மட்டும்தான் தூங்குது, சிக்காவே தூங்குது. அப்புறமா நம்ம முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம், இந்த ஹோட்டல் தான். இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ரூம் எடுத்துட்டோம். காசு அதிகம் டைமில் இருக்கிறதுனால காசு அதிகமாக கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூணு டீ சொல்லியிருக்கோம், மூணு பார்சல் வாங்குறத வாங்கிடுங்க. டீ நல்லா தூரிக்கிட்டே இருக்குல்ல, நல்லா இருக்கு ஏரியா. மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் டீ குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் டீ வாங்கிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுக்கு, ஹரிக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் டீ வாங்கிட்டோம். அப்படியே போகிறோம். ரூம் வந்து அங்கே இருக்க பாருங்க மேலே, அதான் ரூம். இந்த ரூமுக்குள்ளே தான் தங்கியிருக்கோம். போகிறோம். நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து சொல்கிறாங்க கடையில் ஒரு 9 மணி வரைக்கும் மழை பெய்யுமா, அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குமா. நாங்கள் கூட வந்து வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு நினச்சோம். அவங்க சொன்னாங்க 10 மணிக்கு மேலே நல்லாயிருக்கும், நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் போய் கிளம்பணும்ல, நான் டீ குடிச்சிருக்கோம். இப்போது ஹோட்டலில் இங்கே தான் நைட்டு டிஃபன் 6Aன்னு போட்டிருக்குல்ல, அங்கே தான் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டோம். ஒரு 10:30 மணி இருக்கும் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு. அவங்க பக்கத்துலேயே அவங்க ரூம்பு தான், அதிலே ரூமும் பிடிச்சிட்டோம். அதில் தான் இப்போ பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு. காலையிலே நேரத்தோட வந்துட்டு டீ குடிக்கலான்னு வந்துட்டோம் கடைக்கு. சரி பிள்ளைங்களுக்கும் டீயை கொடுத்துட்டு கிளம்பி எல்லோரும் வருவோம். அப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா பாருங்கள் எப்படி தூங்குறான்னு, எப்படி தூங்குறாங்க பாருங்கள். போர்வையெல்லாம் கொடுத்தாங்க ரூமில். அரியமாதான் தூங்குது. நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். பால்கனி அப்பமா எப்படி இருக்குன்னு உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பால்கனிலேருந்து வெளில வந்தோம் பாருங்க, நல்லா இருக்கா. கிளைமேட்டே சூப்பராக இருக்குது, நல்லா கூலிங்காக நல்லா சூப்பராக இருக்குது. 2 ரூம்போட வந்து பால்கனி ரூம்பு. 2 சேர் போட்டிருக்காங்க பால்கனியில். இந்த பாருங்க கீழே பாருங்க எவ்வளோ பள்ளம். இருந்து கீழே வந்து பார்க்கிங்க வந்துடல, இடலாம் இருக்குது. டவுனு நிறைய காரெலாம் நிப்பாட்டி போட்டிருக்காங்க. நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே ரூம் போட்டோம், ரொம்ப தூரம் போகாமல்.